வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: இயற்கை விதியறிந்து ஏற்று மதித்து ஆற்றும் முயற்சி வெற்றி பெற முழு அமைதி என்றும் இன்பம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: இயற்கையின் ஆதிநிலை பிரம்மமாகும், என்னும் ரசிக்கும் நிலையில் அதே அறிவு ஆகும். இயற்கையை ஈசன் உலகம் உயிர்கள் என பிரித்து பேசினும் பொருத்தமேதான். இயற்கையின் உச்ச நிலையாக உள்ள மனித எண்ணத்தை நுணுகி ஆய்ந்தால் இயற்கை அறிவு இரண்டும் ஒன்றாய் காணும். இதுவே தன்னிலை விளக்கம் அறிந்து சொன்னேன்னு ஒரு பாடல் சொல்றாங்க. இன்னொரு பாடல்ல என்னும் சொல் செயல் மூன்று நாளும் எவர்கெனினும் தனக்கெனினும் என்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பமெலா வகையில் உண்மையில் இன்பத்தை விளைத்துக் கொண்டே உலக இயல்போடு ஒட்டி வாழும் செயல் புண்ணியமாம். இதற்கு முரணானவை எல்லாம் புத்தி மிக்கோர் பாவமென விளங்கிக் கொள்வார் என்று சாமிஜி நமக்கு இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. விவேகானந்தர் சொல்லும் போது, நிமிர்ந்த நெல், தைரியமாக இரு, வலிமையோடு இரு, எல்லா பாரங்களையும் உன் தோள் மீது சுமந்துகொள், உன்னுடைய விதியை படைப்பவன் நீயே என்பதை தெரிந்துகொள், உனக்குள்ளே எல்லா நன்மைகளும் எல்லா உதவிகளும் குடிகொண்டிருக்கிறது என்ற ஆன்மீக உண்மையை உணர்ந்துகொள் என்று சொல்றாங்க. இன்றைய நாள்காட்டி வரிகள்ல சாமிஜி என்ன சொல்றாங்க? இயற்கை விதியறிந்து ஏற்று மதித்து ஆற்றும் முயற்சி வெற்றி பெற முழு அமைதி என்றும் இன்பம் என்று சாமிஜி சொல்றாங்க. நாம ஐவகையான அறிவு திறனை வளர்த்து கொண்டு அந்த ஐவகை அறிவு திறன்படி நாம வாழும்போது இந்த இறை உண்மை அனைத்தும் நாம விளங்கி உணர்ந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை நமக்கு கிடைக்கும். சாமிஜி என்ன சொல்றாங்க? இயற்கை தத்துவ அறிவு, நுண்மான் நுழைபுலன் அறிவு, தேர்ந்த அறிவு, உள்ளுணர்வு அறிவு, மெய்யறிவு என்று ஐவகை அறிவு திறனை வளர்த்துக்கணும்னு சொல்றாங்க. இயற்கை தத்துவ அறிவு இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால முழுவான அந்த இறை துகள்களால இந்த பிரபஞ்சம் முழுவதும் பெரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய கோடான கோடி சூரிய குடும்பங்களாக இந்த பெரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்து இருக்கிறது. அந்த விண்ணினுடைய 2 சேர்க்கை காற்றாக 3 இணையும் போது நெருப்பு, 4 இணையும் போது நீர், 5 இணையும் போது மண்ணாக, பாறைகளாக, கெட்டித்தன்மை உள்ள அந்த 5 பூதங்கள் இணைப்பாக மாறுகிறது. அதனுடைய சுழற்சியில தாவரம் ஓரறிவு தொடு உணர்வு கொண்டது, புழு, எறும்பு, பாம்பு, விலங்கு, அந்த விலங்கின வித்திலிருந்து தோன்றிய அந்த முதல் மனிதன் வரை இந்த மைக்ரோ செகண்ட்ல பிறக்கக்கூடிய இந்த பூமியில பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் என்பதை இந்த இறை ஞானத்தை புரிந்து கொள்ளணும். இறைநிலை இயற்கையின் இயக்க ஒழுங்கு 4, சிவம், சக்தி, உலகம், உயிர்கள். இயற்கையின் இயக்க கணிப்பு 4, காலம், வேகம், பருமன், தூரம். இயற்கையின் இயக்க நியதி 4, காரணம், செயல், விளைவு, தொடர் விளைவு. இயற்கையின் இயக்க வேறுபாடு 4, தனி இயக்கம், இணை இயக்கம், பிரதிபலிப்பு இயக்கம், இயல்பு என்ற இந்த 16 இறை தத்துவத்தை, இறை உண்மைய, இறையினுடைய தன்மைகளான வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற அந்த 4ஐயும், திறனான தன்மாற்றம், இயல்புக்கம், கூறுதலம் என்ற அந்த முத்திறனை உணர்ந்து நம்ம வாழணுங்க. அதே போல நுண்மான் நுழைபுலன் அறிவு, தனக்கோ பிறருக்கோ துன்பமில்லாத நன்மை தரத்தக்க ஒரு எண்ணம், சொல், செயல்களை நாம நுட்பம் அறிந்து நம்ம வாழ பழகி கொள்ளணும். தேர்ந்த அறிவு, பழக்க வழி நம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாமிஜியினுடைய வேதாத்திரிய மனவளக்கலை பயிற்சிகளை நாம கற்று அதன் மூலமாக நாம பயிற்சிகள் மூலமாக விளக்கங்கள் மூலமாக நாம நம்மளை முழுமைப்படுத்திக் கொள்றோம். அப்போ அறிவின் உயர்வு படிகள் 3ன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை, விளக்கம், முழுமை என்று சாமிஜி சொல்லுவாங்க. அதே போல உள்ளுணர்வு அறிவு, இறைநிலையே அனைத்துமாக இருக்கிறது, நாமும் இறைநிலையே தான் என்பதை அந்த உணர்ந்த நிலையில வாழக்கூடியவங்களுக்கு பாரதியார் சொல்ற மாதிரி, காக்கைக்குருவி எங்கள் ஜாதியினில் கடலும் அலையும் எங்கள் கூட்டம் என்று சொல்றாங்க. பஞ்சபூதங்கள் நம்முடைய கூட்டம்,
உயிருள்ள ஜீவராசிகள் அனைத்தும் நம்முடைய ஜாதி என்று சொல்றாங்க. மெய்யுணர்வு நம்மள இருந்து ஆரம்பிச்சு அந்த இறை துகள், இறை தூசி, தன்னிறக்க சுழந்தழுத்து மாற்றலால அந்த இறை துகள் வரையிலும் எல்லாமே ஒட்டு மொத்தமும் இறைநிலையிலிருந்து தன்மாற்றம் இயல்புக்கும் கூறுதலறம் என்ற அந்த முத்திரன்ல தான் நாம இன்றைக்கு இந்த பூமியில எல்லா ஜீவராசிகளும் ஜடப்பொருட்களும் அமைந்திருக்கிறது என்ற அந்த மெய்யுணர்வு நிலையை நாம எப்போதும் மறக்காம அந்த இறைநிலை இணைப்போடு வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.